இதான் இன்னைக்கு நம்மளோட சேலஞ்சு. மொத்தம் 4 வெரைட்டிஸ் ஆஃப் கப் நூடுல்ஸ் இருக்குது. இதைத்தான் நம்ம சாப்பிட போறோம். மொத்தம் 12 பவுல்ஸ் இருக்குது. ஓகே, இதுல கொதிக்கிற தண்ணியை ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னாக்கா வேலை முடிஞ்சது. அப்படியே சாப்பிடலாமா, அதனால ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, இது உள்ள இப்போ தண்ணி ஊற்றினாக்கா ரெடி பண்ணிடலாம். மசாலா மேலேயே இருக்கு. அதிகமாக கிழிச்சிட்டேன். எல்லாத்துலேயும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இந்த 3 மட்டும் ஸ்பெஷலு. ஏன்னா இதில் மட்டும்தான் இந்த மசாலா இருந்துச்சு. மற்றதெல்லாம் மசாலா வந்து அதுக்குள்ளாரே இருந்தது. வா, இந்த மசாலா இந்த வாசமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. இந்த மிளகா வாசம் வித்தியாசமாக வைக்கிறது. வெறுத்து போயிருக்கு. கலருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆயிலு மசாலா. அப்பா, நல்லா காரமாக இருக்கும் போது மசாலா. அப்பா, செம்ம காரம். மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. அடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே டேஸ்ட் பார்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு பாய் அப்படியே டேஸ்ட் பார்த்துருவோம். இந்த நூடுல்ஸே அந்த நூடுல்ஸுக்கு இந்த நூடுல்ஸுக்கு வித்தியாசம் தெரியுது. ஆஹா, காரமாக இருக்கும் போல இருக்கு. வாயில் கொண்டு போகும்போதே தெரியுது. பா, காரம் இருக்கு. டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கு. இதில் வந்து கார்னு, இந்த இங்கே பாருங்கள் பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் இருக்குது, கேரட்டு அதெல்லாம் இருக்குது. இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி சுடுது வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், மிளகாலாம் வித்தியாசமாக மிளகாலாம் இருக்குது. அந்த பச்சை மிளகாலாம் இருக்குது. ஓகே, எல்லாமே தயாராக இருக்கிறது. எல்லாத்தையுமே ஒரு கிளறி வச்சாச்சு. ஓகே, இப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? 3 3 3 3 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட். அப்படியே மொத்தமாக அள்ளி காரம். செம்ம காரம். அதை விட இது காரமாக இருக்கும். ஓகே, அடுத்ததா இது வந்து நம்ம நார்மல் நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மிளகாயை பாருங்க, ஆத்தாடி அப்படி தான் இருக்குது. இதை சாப்பிட்டோம்னாக்கா இது ரெண்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் இதை சாப்பிட்டு அதை சாப்பிடுவோம். மிளகா எல்லாம் போச்சு வாயில. இன்னும் சூடு ஆறல. இது இன்னும் சூடு ஆறல. அடுத்த கப் எடுத்துக்கிறேன். இதுவும் சூடு ஆறல. புகை தெரியுதா? இன்னும் இதுவும் காரமா இருக்கு. ஸ்பைசி வெஜிடபிளா? அட போகடா. ஐயோ, வயிறு எரியுதே. இதுல வெறும் மிளகாயா இருக்கு பாருங்க. இந்த பச்சை மிளகா ஃபுல்லா
பா சமகா. இது சூடாறிடுச்சு. இது ஒன்று தான் காரம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். டெலிஷியஸ் மசாலா ஃப்ளேவர். அருமையாக இருக்கிறது. அப்பா இது ஒரு சூடு வர மாட்டேது இன்னும். சூடாகவும் இருக்கு, காரமாகவும் இருக்கு. முடியலப்பா சாமி. அப்படியே சிவ்னு ஏறுது காரம் மூக்கில். மூக்கில் எப்படி ஏறுதுன்னா சொல்ல வேண்டியதில்லை. சுடுது. என்னடா இது எடுக்கிறதெல்லாம் சூடாக இருக்குது, இன்னும் ஆறவே மாட்டுது. இது வேற காரமாக இருக்கும். எப்பா பண்ணே அப்பா. தடி அப்பா செம்ம காரம். பாருங்களேன் கலரை. அதேமாரி இதில் புல்லாக பாருங்க, இப்படி ஆட்டும் போதே மிளகா வந்து விழுவுது. மிளகா இது நல்லா தான் இருந்தது. இது வந்து பச்சை மிளகா, நம்ம ஊர் பச்சை மிளகா அப்படியே இருக்குது. ஸ்பைசி வெஜிடபிளா சூப்பா சாமி முடியல. ஹாட் ஸ்பைசி கொரியன் வெஜ். இந்த கொரியன் இதில் வர ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல. இந்த கப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பாருங்க மிளகாய பார்க்கறதுக்கு கொடூரமாக இருந்தாலும் இதுலேருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன் நான். சூடாக வேறு இருக்கு, இன்னும் வரல. ஏசப்பா இவங்க மசாலா நமக்கு செட் ஆகாது. நமக்கு இந்தியன் மசாலா தான் எப்பயுமே பெஸ்ட்டு. இவங்க மசாலாலாம் ஏன்டா சாப்பிட்றோன்ற மாதிரி இருக்குது.
காரமும் இருக்குது, அந்த அந்த ஸ்மெல்லும் ஒரு மாதிரி வித்தியாசமாக வருது இவங்களோட மசாலாவில். தம்ப்நெயில் போஸ்க்கு போயா. இந்த மசாலா மட்டும் நமக்கு ஆகவே மாட்டுது. நான் தாய்லாந்து போயிட்டு வந்திருந்தேன். தாய்லாந்தில் அந்த ஒவ்வொரு தெருவுலையும் இந்த ஒரு நறுமணம் தான் வீசும். அது இங்கேயும் அதை நம்ம ஸ்மெல் பண்ணிட்டு எப்படி நம்மளால சாப்பிட முடியும்? அங்கே ஏன்டா நம்ம ஊர் சாப்பாடு எங்கடா கிடைக்கும்னு தேடுற அளவுக்கு அங்கே ஆயிடுச்சு இந்த மசாலாவோட அந்த வாசம். ஒரு கட்டத்துக்கு மேலே அது பயங்கரமான துர்நாற்றம் மாதிரி ஆயிடுச்சு. இப்பயும் கப்பு சாப்பிடும்போது அந்த அந்த நறுமணம் வரல. அடுத்தடுத்த கப்பு போகும்போது தான் அந்த நறுமணம் ஐயோ சாமி வேணாம் சாமி அப்படி ஆயிடுச்சு. இனிமே இந்த நூடுல்ஸை நான் வாழ்நாளில் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு தோணுது, சாப்பிடவே கூடாதுன்னு தோணுது. சரி, ஓகே, என்னோட ஃபீல் இப்படி தான் இருந்துச்சு இந்த வீடியோ பண்ணும்போது. இந்த கப் நூடுல்ஸ் நமக்கு எதுக்கு? இந்த கப் நூடுல்ஸ்லாம் மேகி நூடுல்ஸ் வாங்கி கிண்டி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம். வேற என்ன சொல்றது? நன்றி, வணக்கம், டாடா, பை பை, சீயர்ஸ்.